தமிழ் தொடரின் இறுதி பாகம் இன்று. இதை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம் என்று தோன்றுகிறது. சமூகத்தின் குரல் என்று ஒன்று உண்டா? தனி மனிதர்கள் பேசும் பொழுது அவர்களது எண்ண ஓட்டங்கள், அக்கறைகள், உள்ளே நெருடிக் கொண்டிருக்கும் கேள்விகள் இவையெல்லாம் வெளிப்படுவதைப் போல சமூகத்தின் மனநிலை, சிந்தனை ஓட்டம், அக்கறைகள், அச்சங்கள் இவையெல்லாம் வெளிப்படுவது படைப்புகளின் வழி. அது ஓவியமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், உரையாக இருக்கலாம். இவை அனைத்தின் வாயிலாக வெளிப்படுவது அந்த சமூகத்தின் குரல். சுருங்கச் சொல்லின் படைப்பாளிகள்தான் ஒரு சமூகத்தின் குரல். சிங்கப்பூர் என்ற இந்த சிறிய தீவில் வாழும் தமிழ் சமூகத்தின் அக்கறைகளை தங்கள் எழுத்தின் வழி, படைப்புகளின் வழி பொது தளத்திற்கு கொண்டு வந்த படைப்பாளிகளின் கதைதான் இன்றைய நிகழ்ச்சி. அதில் இன்று பலரை மீண்டும் ஈர்க்கும் கலை வடிவம் மேடை நாடகம். சிங்கப்பூரில் ட்ராமா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம சொல்கிறோம் இப்போ நல்லா இருக்குது. 2025 நிறைய பேர் நாடகம் பார்க்குறாங்க. பட் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் எஃபர்ட், நிறைய பேருடைய முயற்சினால தான் இன்றைக்கி இது நடந்திருக்கு. நான் ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன், டிஜிட்டல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் தமிழ் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2017 பண்ணோம். அப்போ இதுக்கு முன்னாடி தமிழ் மேடை நாடகங்கள் யாரெல்லாம் போட்டிருக்கா, எத்தனை வருஷமாக போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வு. அது பண்ணும்போது 1932 அந்த வருஷத்தில் சிங்கப்பூரில் தமிழ் நாடகம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நினைக்கும் போது இட்ஸ் லைக் 100 years ago நம்ம பண்ணியிருக்கோம் நாடகம். அது எப்படி வந்துச்சு? அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, தமிழ் மேடை நாடகத்துக்கு சிங்கப்பூரில் 1960s ஒரு பொற்காலம். ஏன்னா நிறைய நாடகங்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நாடக குழுக்கள் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் அப்போ தொலைக்காட்சி இல்லை. ஸோ நாடகம் தான் அவங்களோட அவுட்லெட். அதை போய் பார்த்து அதை அவங்களோட என்டர்டெயின்மெண்ட், அவங்களோட சோஷியல் லைஃபே நாடகம் தான். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் 1965 இண்டிபெண்டன்ஸ், நிறைய பேருடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு, ஃபோக்கஸ் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தொலைக்காட்சி, அப்புறம் அட்டென்ஷன் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கலைஞர் சங்கம் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 1980s கலைஞர் சங்கம் மட்டும்தான் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்து கலைஞர் சங்கம் அப்படின்னு உருவாக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரவீந்திர நாடக குழு வந்துச்சு. நம்ம சின்ன நாடாக இருந்தோடையும் பல ஜாமவான் நாடகாசிரியர் கொண்ட நாடு இது. பரதன், பி கிருஷ்ணன், எம்.கே. நாராயணன், சர்மா. 60-70 இருந்த காலகட்டம் வேறு, அவங்க போடும்போது இருந்த ஒரு தமிழ் சமுதாயமும் வேறு. இருந்தாலும் அவங்க செஞ்ச பணி இருக்குல்ல, அது ஒரு தூண்களாக இருக்குது. இப்படியும் சிங்கப்பூர் ட்ராமா போடலான்னு அவங்களாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதை தான் நம்ம சரி இதுக்கப்புறம் இது அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகிறது அதிபதி என்ற ஒரு எண்ணத்தில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். எந்த ஒரு கலை வடிவமும் சமூகத்திலிருந்து அந்நியப்பட்டு நின்று அந்த சமூகத்தை பிரதிபலிக்க முடியாது. குறிப்பாக நாடகம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இங்கு வாழும் தமிழ் சமூகத்தால் வரவேற்கப்பட்டு வளர்க்கப்பட்ட கலை வடிவம் சிங்கப்பூர் தமிழ் மேடை நாடகம். அதாவது அந்த காலத்தில் 70க்கு முந்தி உள்ளூர் நாடகங்கள்னு சொல்லும்போது அதிகமாக இல்லை. ஏன்னா அடிக்கடி வெளியூர் நாடகங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருந்தபடியால் கே.ஆர். ராமசாமி, விஜயன் இவங்களெல்லாம் நாடகம் நடத்தினபடியால் உள்ளூர் நாடகம் அந்த அளவுக்கு ஈடு நிற்க முடியவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளூருக்கு ஏற்ற கதைகளை நான் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினேன். அதுக்கு நல்ல வரவேற்பு எல்லா இடத்துலையும் கிடச்சிது. குறிப்பாக சிங்கப்பூரில் மட்டும் இல்லாமல் மலேசியாவில் அநேகமாக எல்லா மாநிலங்கள்லேயும் கொண்டு போய் எங்கள் நாடகத்தை நடத்தினோம். அதுக்கு பேர் எடுக்காத படம்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து சிங்கப்பூருக்கு படம் எடுக்கிறதுக்கு ஒரு குழு வருது. படம் எடுக்க வந்த இடத்துல அவங்கள வச்சு நாங்கள் படம் எடுத்து நாங்கள் பிரபலமாக. அதாவது அந்த நாளில் நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஊதியம் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது. நாடகத்தில் வசூலாகிற பணத்தை வச்சு தான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்ருந்தோம். அவங்களுக்கு போக்குவரத்துக்கு தான் அது சரியாக இருக்கும். அவங்க கலைக்காக தங்களை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி வந்தாங்க. கிட்டத்தட்ட 30 பேர் வரையில் நாங்கள் குழுவோடு இங்கேருந்து மலேசியா போனோம்னா அதுக்கு எங்களுக்கு ரொம்ப துணையாக இருந்தது கலைமகள் பஸ் சிவனாண்டி தேவர் தர்ஷன். அவர் ரொம்ப நாங்கள் கலைக்காக செய்கிற உழைப்பை பார்த்து அவர் தன்னுடைய பங்குக்கு நான் என் பஸ்ஸு
இப்போ என்னமோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களை கூட்டிகிட்டு மலேசியாவில் அநேகமாக எல்லா மாநிலங்கள்லேயும் போய் நடத்திருக்கோம். கோத்தபாருக்கு திரங்கானு தவிர மற்ற இடங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதந்தோறும் எங்களுக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் மெடான் வரையில் போய் நடத்தினோம். மெடான் வந்து இந்தோனேஷியா பினாங்கு போய் நடத்தி அங்கேருந்து கப்பலில் போய் மெடானில் ஒரு வாரம் தங்கி அது நடத்தினோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து செஷல்ஸுக்கு போய் நடத்தினோம். அது ஆப்பிரிக்கா கிட்டே இருக்குது செஷல்ஸு. அங்கே போய் ஒரு வாரம் தங்கி தீபம் தியேட்டரில் எங்கள் நாடகத்தை நடத்தினோம். அவங்க திரைப்படம் காட்டுற தியேட்டரு. அதில் வந்து நாடகம் முதலாக அரங்கேறுறது எங்கள் நாடகம்தான். சிங்கப்பூர் நாடகம்தான் அங்கே முதல்ல இடம் பெற்றது. அந்த நாடகம் ஒரு வாரம் வரைக்கும் நடத்தினது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இங்கே நாடகம் நடக்கும்போது திரை போட்டாச்சுன்னா படத்தை நிறுத்தாதேம்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒன்றி போய் பார்த்துருக்குறாங்க. நம் மத்தியில் முன்னோடிகள் இருக்கும் பொழுது அந்த துறையோடு நமக்கு இயல்பாகவே ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி நாமும் வளர வேண்டும். புதிய வடிவங்களில் நம் வயதிற்கும் நம் தலைமுறைக்கும் ஏற்ற படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது இயல்பான துடிப்பு தானே. 1980கள் இறுதி காலகட்டத்தில் சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் வந்து வானொலி நாடகத்தில் நடிக்கும்போது இளைஞர்களாக சேரும்போது நம்மளுக்கு வந்து மேலும் மேலும் நாடகத்து மேலே ஒரு ஆர்வம் வருது. அப்போ நமக்குள்ளாரே நம்ம பேசிக்கலாம், சரி ஏன் நம்ம வந்து மேடை நாடகம் படைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குது. நம்ம என்ன செய்கிறோம், பள்ளிக்கூடங்களில் வந்து மேடை நாடகங்கள் செய்கிறோம், மேடை நாடகங்கள் போட்டிகளை கலந்துக்கிறோம். ஆனால் முழு நேரம் அதை முழு நீள நாடகமும் மேடையில் ஏற்றணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து அங்கேயே தான் துவங்குது அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் வந்து ரவீந்திர நாடகக்குழு ஆரம்பித்தோம் 1988. ரவீந்திர நாடகக்குழு பிரிஞ்சிச்சின்னு சொல்ல மாட்டேன். அங்கேருந்து நிறைய கிளைகள் உருவானது. அந்த கிளைகள்லேருந்து உருவானது நான் வந்து அவன் நாடகக்குழு ஆரம்பித்தேன். எனக்கு அப்புறம் வந்து சசிரேகா ஆரம்பித்தாங்க, 2 டேங்கோன்னு. கணேஷை வந்து அகம் ஆரம்பித்தான். இன்னும் நிறைய பேர் அங்கேருந்து சலீம் அங்கேருந்து தான் வந்தான். சிட்வி ஆரம்பித்தான். ஸோ ஒரு பெரிய ஆலமர விழுதுகளாக வளர்ந்துருக்காங்க. இப்போ அதுலேயும் சில பேர் வந்து பட்டு போயிட்டாங்க. இன்னும் 2-3 பேர் இன்னும் இருக்கும். ஸோ ரவீந்திர நாடகக்குழு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்க தொடங்கிய அந்த பாதையில் இன்றைக்கி நிறைய குழுக்கள் வந்திருக்கும். பட் ஆஃப்கோர்ஸ் நிறைய மாற்றம். தொலைக்காட்சி, அப்புறம் கோவிட் வந்துச்சு. கோவிட் டைமில் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. லைக் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தங்களால் வீடியோ பார்க்க முடியாது. ஸோ டிக்டாக் ஊழல் தானே இப்போ. ஸோ மேடை நாடகத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து ஐ திங்க் த எஃபர்ட்ஸ். ஸோ இன்றைக்குள்ள இளைஞர்களை கவர்ற மாதிரி நாடகம் போடணும், அவங்களோட அட்டென்ஷனை 1.5 மணி நேரத்துக்கு தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் அகம் செஞ்சிட்ருக்கோம். மொழியின் வளர்ச்சியில் நாடகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. தமிழ் மொழியின் அழகை ரசிக்க யாரும் பண்டிதர்களாக இருக்க அவசியமில்லை. முந்தைய தலைமுறையினருக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு காலகட்டத்தில் மணிக்கணக்கில் அவர்களை கட்டி போட்டு சொக்க வைத்தது மேடை நாடகங்கள்தான். அந்த நாடகங்களில் அவர்கள் வெகுவாக ரசித்தது நல்ல தமிழ் வசனங்களை. இப்போதே தமிழ்மொழி வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து நாடகம் அது மூலமாக நான் பார்க்குறேன். மேடை நாடகமும் சரி, தொலைக்காட்சி நாடகம் இருந்தாலும் சரி, தமிழ் நாடகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடகம் என்பது நடிப்பு, பாட்டு எல்லாமே கலந்தது. அதே சமயத்தில் இந்த நாடகம்ன்றது மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த மொழியில் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதிய புதிய கதாபாத்திரங்கள் அதெல்லாம் பார்த்து அவங்க படிக்கும்போது பேச்சு தமிழில் இருக்கும்போதும் சரி, அது வந்து ஒரு இலக்கிய தமிழாக இருக்கும்போதும் சரி, அதை பேச பேச அவங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மொழி வளம் அதிகமாகவே வரும். முக்கியமாக நாடக பயிற்சிகள் வராங்க. அவங்க அந்த பயிற்சிகள் நீங்கள் வரும்போது அதே வசனம் தான் மறுபடியும் பேசுவாங்க. அந்த பேசி 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த 3 மாதம் முடிஞ்சு நாடகம் முடிகிறதுக்குள்ளே எந்த அளவுக்கு தமிழ் அவங்களுக்கு வந்து முன்னேறி இருக்குன்னு. அதுவும் இளையர்கள் இந்த காலத்தில் நிறைய வராங்க. கலைகள் தோன்ற காரணம் யார்? கலையை வளர்ப்பவர்கள் யார்? கலைகளின் இலக்கு என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரே பதில்: மக்கள். படைக்கப்பட்ட மறுகணம் ஒரு கலை வடிவம் கண்களால், செவிகளால், ஸ்பரிசத்தால் சக மனிதனை சென்றடைந்து விடுகிறது. அப்படி சென்றடையா படைப்புகள் புறக்கணிக்கப்படுகின்றன, காலத்தால் மறக்கப்படுகின்றன. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கலை படைப்பும் மக்களை போய் அடையணும். இல்லாட்டினா நம்மளே ஒரு 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 படைப்பை செஞ்சுக்கிட்டு நம்மளே சிரிச்சுக்கிட்டு நம்மளே சந்தோஷமாக ஆகுறது வந்து
ஒரு வெற்றி படைப்பு நான் சொல்கிறேன். அது ஒரு படைப்பு தான், ஆனால் அது ஒரு வெற்றி படைப்பு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நடிக்கிறவங்க நேராக ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு நடிக்க வருவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ நாங்களாம் வந்து என்ன செய்கிறோன்னா, அந்த வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பட்டறைகள் நடத்துகிறோம், பயிலரங்குகள் நடத்துகிறோம், நாடக பயிலரங்குகள் தமிழில் நம்ம நடத்துகிறோம். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பயிற்சி அவங்களுக்கு. இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள்லேருந்து 10 வயது மாணவர்கள்லேருந்து இப்போது பல்கலைக்கழக மாணவர்கள் கூட நாடகத்தை விரும்பி நடிக்கணும்னு ஆர்வத்தோடு வருவாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்மளுடைய மொழிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு மொழி இருக்குமா, 50 ஆண்டுகளில் மொழி இருக்குமா அப்படின்னு பல பேர் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், நம்ம மொழி எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா ஏன்னா அப்பொழுது பொறுக்க இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது நாடகம் வந்து ஒரு பயமுறுத்தம், அது குறிப்பாக இளையர்களை. எனக்கு அதில் வந்து வசனங்களை வந்து சொல்லும்போது இவ்வளோது இருக்குதா, இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற அந்த அடிப்படை கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடுது. அதுதானே நாடகம். பேச்சு தமிழ் இல்லைனாக்க, டைலாக்ஸ் இல்லைனாக்க நாடகம் வேறு ஆக்ஷனாக போயிடும். அதுக்கு டான்ஸ் மாதிரி ஆகிடும். 2025 வந்து இப்போ இருக்க வளர்ச்சி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி. போடுற நாடகங்கள் வந்து வேறு வேறு சமூகத்தினர் வேறு வேறு ஏஜ் கேப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற குழுக்கள், உதாரணத்துக்கு புகழேந்தி மாணவர்களை, குறிப்பாக மாணவர்களுக்கு தேவையான நாடகங்கள் மாணவர்களை வச்சே படைக்கிறாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் அங்கேருந்து தான் அடுத்த தலைமுறை கலைஞர்கள் வராங்க அண்ட் ஆடியன்ஸை அவர் க்ரியேட் பண்ணுறாரு. சிங்கப்பூரில் தமிழ் நாடக குழுக்கள் செய்யாத ஒன்று நம்ம அதிபதி செஞ்சுட்டு வரோம். நாடகத்தை திருப்பி போடுவோம். சித்தர் 42, அதிபதி பிளே, மின்னணுவன், பறவைகள், இது மாதிரி பல பிளேஸை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டே வருவோம். ஏன்னா சிங்கப்பூர் வர ட்ராமா குரூப்லாம் இருக்குல்ல, 1000 ஷோ பிறகு தான் சிங்கப்பூருக்கு வராங்க. நம்ம 3 ஷோ முடித்த பிறகு ஓகே அப்படின்னு போட்ட பிறகு அந்த நாடகம் வந்து உருப்பெறாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2025 வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தமிழ் நாடகத்தை நம்ம எதிர்பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அபார வளர்ச்சி. ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு நாடகம் தான் பார்க்கணும்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி. அது மட்டும் இல்லாமல் பல ஜான்ரஸ், அதாவது வித்தியாசமான படைப்புகள், நிஜவாழ்வு நாடகங்கள், சமூக நாடகங்கள், பரிசாத்து நாடகம், இப்படின்னு பல வகையான பல்சுவை நாடகங்கள் படைக்கிறாங்க. ஒரு இலக்கிய நாடகம் போடுறோன்னு வச்சுக்கோமே, மகாபாரதம் இல்லாட்டி ஒரு சீவக சிந்தாமணி, அந்த மாதிரி இலக்கிய நாடகம் போடுறோன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து பி. கிருஷ்ணன் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இது 1960s போட்டிருக்காங்க. இன்றைக்கும் நான் அதே ட்ராமாவை போட போகிறேன்னா அதே லாங்குவேஜ் தான், பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம இளைஞர்களுக்கு அதை கவரணுன்னா இட்ஸ் அ நெட்ஃப்ளிக்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் மஸ்ட் பி லைக் தட். நான் ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி செட்டு போட்டு காஸ்டியூம்ஸை கண்டெம்பரரியாக செஞ்சு நான் வந்து ஒரு பொன்னியின் செல்வன் செஞ்சேன்னா நம்ம மக்கள் வந்து பார்ப்பாங்க. இப்போ உள்ள கலைஞர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க ஆர்வம், மொழி ஆர்வம், கலை ஆர்வம். இந்த மொழி இந்த கலை முழுக்க ஆர்வம். ஆனால் அந்த முழுக்க ஆர்வத்தினால் நீங்கள் சொல்கிறீங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து வேலை முடிஞ்சோம் வந்து பல மணி நேரங்கள் இது கொடுத்து அவங்க ஈடுபட்டு அந்த மொழியை வளர்க்கணும், அந்த கலையை வளர்க்கணும், அதில் என்னுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்றது, அதாவது துயரம் காணாமல் அது அவங்க வந்து சோர்வு பார்க்காம பண்ணுறது, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு சமூகத்தின் அடையாளம் என்பது நிகழ்காலம் மட்டும் சார்ந்ததல்ல. நம்மை சுற்றி நடக்கும் இன்றைய நிகழ்வுகள் எப்படி முக்கியமோ அதே போல ஒரு கூட்டமாக, ஒரு சமூகமாக, ஒரு மக்களாக நாம் கடந்து வந்த சரித்திர பிரதேசங்களும் முக்கியமானவை. நம் மொழி, பண்பாடு, விழுமியங்கள் இவை நம் வேர்கள். தாங்கள் இயங்கும் தளங்களில் தமிழின் செழுமையை வரைந்து காட்ட வேண்டும் என்று முனைப்போடு செயல்படும் எத்தனையோ படைப்பாளிகள். கல்வின்னு எடுத்துக்கொண்டால் பொதுவாக தமிழ் வார்த்தைகள் வந்து ஓவியம் வந்து ஒரு முக்கிய ஈடுபாடாக இருக்கிறது. எப்படின்னா அம்மா அப்பா என்ற வார்த்தைகளை வந்து வெறும் எழுத்து வடிவமாக பார்க்காம ஒரு ஓவிய வடிவமாக பார்க்கலாம். பொதுவாக அம்மா, அந்த ஆ வந்து அம்மா உருவத்தையும் குழந்தை உருவத்தையும் சேர்த்து எழுதுனா அது ஒரு முக்கிய வேர்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சிங்கப்பூரில் ஒரு சில ஓவியர்கள் இருக்காங்க, தமிழ் ஓவியர்கள். ஞானா டிக்கம்னு ஒரு இருக்கார். அவர் பல வகையில் அந்த அம்மா, குழந்தைகள் போன்ற ஓவியங்களை வரைவாங்க. அது மட்டும் இல்லை, சிற்பங்களும் பண்ணுவார். சந்திரசேகர், டீன் ஆஃப் லாசெல், அவர் பண்ணுவார். அவருக்கு பெரும்பாலும் அப்ட்ராக்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் பண்ணுவார். இப்போ சில பேர் அந்த கோலங்கள் இருக்குல்ல, விஜயலட்சுமி மோகன் அவங்களும் பண்ணுறாங்க. தாமரைகள், வடிவங்கள், சின்னம், மயில் போன்ற பறவைகள் எல்லாம் பயன்படுத்தி கோலம், பெரிய கோலம், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஓவியம் மூலம் நம்ம சிங்கப்பூருக்கு தமிழோட கதையை தெரிவிக்கலாம். சில சைனா டவுனு, லிட்டில்லேருந்து எல்லாம் பார்த்தாங்கன்னா அது அந்த சீனர்களோட பண்பாடை வந்து ஓவியமாக சிவத்தில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஓவியம் வரைகிற வந்து கற்பனை சிந்தனையை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், கிரியேட்டிவ் அது போகிறாங்க ஆங்கிலத்தில், கிரியேட்டிவ் அண்ட் இன்வென்டிவ் திங்கிங் ஸ்கில்ஸ் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அது வந்து முக்கியமாக வேண்டும். வெறும் படத்தை பார்த்து அதே மாதிரி கரெக்டாக அதே மாதிரி வரைகிறத விட எப்படி வடிவம் மாற்றி நம்ம கற்பனைக்கு ஏற்ற புகுத்தபடி மாற்றுறது தான் நம்ம திறமை உண்டு. ஸோ அது முக்கியம். இந்த ஒரு வருங்கால வேலை வாய்ப்புக்கும் அது முக்கியம். டிசைன்ஸ் வராங்களா அதுக்கு முக்கியம். ஸோ அதுக்குமா இந்திய மாணவர்கள் வந்து இந்த துறையில் வரணும். நம் தமிழ் மொழியின் சிறப்பு, நமது பழக்க வழக்கங்களின் தொன்மை, இவற்றை உலகம் கேட்க உறக்கச் சொல்லும் நம் பாரம்பரிய கலைகள், இவற்றை கற்கவும் அடுத்த தலைமுறைக்கு கடத்திச் செல்லவும் ஆர்வம் கொண்ட ஒரு கூட்டம் சிங்கப்பூரில் இன்றும் உள்ளது. ஏகேடி நிறுவனத்தை வந்து ஆரம்பித்ததுக்கு காரணமே நம்ம மாணவர்களுக்கு தமிழ் மொழியை இன்பமாக சொல்லி கொடுக்கணும். நான் ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். ஆசிரியருங்கிற முறையில் நிறைய பாடத்திட்டத்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கும் மேலே கதைகள், நாடகம், இதன் வழி தமிழை வந்து ஆர்வமாக சொல்லி கொடுக்கணுங்கிறதுனால தான் முதல்ல ஆரம்பித்தோம். அது போக போக நாங்கள் வந்து ஒரு கதை சொல்லும் பொழுது நம்ம பாரம்பரிய கதை சொல்லும் முறை என்னன்னு பார்க்கும்போது வில்லுப்பாட்டு இருந்துச்சு. சரி, அதை போய் கற்றுக்கிட்டு வந்து வில்லுப்பாட்டு முறையில் பிள்ளைகளுக்கு கதை சொன்னோம். அப்படியே போக போக நம்ம பாரம்பரிய நாடக முறை தெருக்கூத்து இருந்துச்சு. ஸோ அதை கொண்டு வந்து பள்ளிக்கூடங்களில் போயிட்டு நாடகத்தை தெருக்கூத்து வடிவில் சொல்லிக் கொடுத்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்களும் ஆங்கில ஸ்பீச் அண்ட் ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில கதைகள், அப்புறம் அவங்களுடைய நாடக முறையெல்லாம் மேற்கத்திய முறையில் இருக்கும். நம்ம ஏன் நம்ம பாணியில் சொல்லிக் கொடுத்தோம், நம்மளுக்கு தான் அவ்வளோ சொத்து இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழி கதை, நம்ம பாரம்பரிய பஞ்சதந்திர கதைகளை சொல்கிறது, வில்லுப்பாட்டு முறையில் சொல்கிறது, தெருக்கூத்தில் சொல்கிறதுன்னு நாங்கள் நிறைய பள்ளிக்கூடங்களில் செய்து கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது மாணவர்கள், குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு நாடக மேடை ரொம்ப குறைவாக இருந்துச்சு, இல்லைன்னே சொல்லலாம். ஸோ ஏகே தியேட்டர் அப்படிங்கிற ஒரு நாடக இதை ஆரம்பித்து நாங்கள் வந்து குழந்தைகளுக்கான நாடகம் செய்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சிங்கை சீரீஸ், நம்ம சிங்கப்பூர் கதைகள் எல்லாம் செய்வோம்னு சிங்கை சீரீஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதில் தான் வந்து நம்ம கட்டியங்காரன் மாணிக்கம் அப்படிங்கிற போது அந்த காலத்தில் நாடகத்துக்காக இங்கே வந்திருக்கிறாங்க, மாரியம்மன் கோயில் திருவிழாக்காக ஒரு தெருக்கூத்து இங்கே குழு வர்றாங்கங்கிறது வந்து வரலாற்று நிகழ்வு. ஆனால் அதை நமக்கு தான் ஒரு க்ரியேட்டிவ் லைசன்ஸ் இருக்கே. உடனே அவங்க வரும் பொழுது அந்த கப்பல் பயணத்தில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பாங்க, அந்த உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இங்கே இருக்க பிதையின நடிகர்களோட எப்படி கலந்து செஞ்சுருப்பாங்க, இப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் தெருக்கூத்தையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ வர்ற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கப்பல் பயணத்தோட தெருக்கூத்தோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் செய்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் இப்படி ஒவ்வொன்று செய்யும் போதும் மொழியும் நம்ம கலை, நம்ம பாரம்பரியத்தை என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடைய தான் இந்த ஏகேடி நிறுவனத்தில் நம்ம ரெண்டையுமே செஞ்சுட்டு வந்தோம். முன்னெல்லாம் பள்ளிகளுக்கு பெரிய ஃபுல் லெங்க் பிளேலாம் கொண்டு போகிறதில்ல. ஆனால் இப்போ வந்து பப்ளிசிட்டி மூலமாக பள்ளிகளே வராங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த ஆஃப்டர்நூன் ஷோஸ்லாம் போடுறதே குறிப்பாக மாணவர்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான். நைட் ஷோஸ்க்கு வர முடியாது, பட் இந்த 3 o'clock ஷோஸ்லாம் போடுறப்ப அவங்கெல்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கடைசியில் அவங்களுக்கு தானே போய் சேரணும். நைட் ஷோஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகும் பலருக்கு. பட் இந்த 3 மணி ஷோங்கிறது வந்து கருத்தரங்கெலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா, என்ன நல்லா இருந்துச்சு, என்ன புரியல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அவங்க நம்மளை விட இன்டெலிஜென்ட்டாக கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன் இந்த ஆன்சாம்ஸ்லாம் பேசினாங்க, ஸோ அவங்களுக்கு எதுக்கு முகமடி போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப எந்த அளவுக்கு அவன் சிந்திக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. சிங்கப்பூரில் தமிழில் பேச, வாசிக்க, தமிழை வாழும் மொழியாக வைத்திருக்க நமக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு போல பிற நாடுகளில் உள்ளதா என்பது சந்தேகம்தான். கொள்கை ரீதியாகவே தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கும் மாபெரும் அங்கீகாரம் இது. ஊடகத்தில் தமிழ், மேடையில் தமிழ், பள்ளிகளில் பாடமாக தமிழ், உலகத்தரம் வாய்ந்த இலக்கியங்களை தமிழில் வாசிக்க இல்லத்திற்கு அருகேயே நூலகங்கள், அதில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள கணக்கில்லா தமிழ் புத்தகங்கள். அந்த புத்தகங்களில் பல சிங்கப்பூர் எழுத்தாளர்களால் எழுதப்பட்டவை. தேசிய நூலக வாரியத்தை பொறுத்த மட்டிலும் நாம் இப்போது 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் சிங்கப்பூர் தமிழ் இலக்கியம் அனைத்தையும் பொதுமக்கள் அணுகக்கூடிய அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கம். 2015 சிங்கப்பூர் SG50 அதன் 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருந்த தருணத்தில் சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்திற்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்ற ஒரு திட்டம் எங்களுக்கு உருவானது. அதன் பயனாக 2015ஆம் ஆண்டில் சிங்கப்பூரின் கடந்த
50 ஆண்டுகால தமிழ் இலக்கியங்களை மின்மயமாக்கும் ஒரு திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டோம். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் சிங்கப்பூரில் தமிழ் இலக்கியம் சற்று துடிப்பாக இருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த புதிய சிங்கப்பூர் நிரந்தரவாசிகள், சிங்கப்பூர் குடிமக்களின் வரவால் இது சாத்தியமாகி இருக்கிறது. ஏற்கனவே ஆவணப்படுத்தி இருப்பதால் பழைய படைப்புகளும் இப்போ பாதுகாக்கப்படுகின்றன. அதை எங்கிருந்து வேண்டுமானாலும் நாம் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இது தேசிய நூலக வாரியம் சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்திற்கு செய்திருக்கும் ஒரு பணி என்று தான் சொல்ல வேண்டும். 2017 இறுதியில் நான் தேசிய நூலக வாரியத்தில் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஆகின்றன. சென்னை புத்தக விழா போன்ற விழாக்களுக்கு சென்று என்ன மாதிரியான புது நூல்கள் பதிப்பிக்கப்படுகின்றன, பதிப்பாளர்கள் இவர்களெல்லாம் சந்தித்து சிங்கப்பூருக்கு தேவையான நூல்களை பெறுவதில் அதுவும் என்னுடைய ஒரு பணி. அதிலும் நாங்கள் தேசிய நூலக வாரியம் இந்த கோவிட் காலத்திற்கு பிறகு இந்த மின்னூல்களில் அதிக கவனம் செலுத்தியது. எனவே அதிக அளவில் தமிழ் மின்னூல்களை கொண்டு வருவதற்கு இந்த சென்னை புத்தக காட்சி போன்ற விழாக்கள் பெரிதும் உதவி புரிந்தன. கடந்த 6-7 ஆண்டுகளில் நாங்கள் கிட்டத்தட்ட 7000-8000 வரைக்கும் தமிழ் மின்னூல்களை சேகரித்து விட்டோம். இது மாதிரி புதிய பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய நூல்கள், ஆடியோ புக்ஸ், இப்போ ஒலி நூல்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இப்போ பிரபலமாகிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அதாவது தமிழில் படிக்க தெரியாதவங்க கூட கேட்டு ரசிக்கிற அளவுக்கு ஒலி நூல்கள் அமைந்திருக்கின்றன. தேசிய நூலக வாரத்தை பொறுத்த மட்டிலும், அதாவது செலவு என்பது ஒரு புறம், ஆனால் வாசகர்களுக்கு என்ன தேவை என்பதை பொறுத்து புதிய ஃபார்மேட்டில் வரும் நூல்களை கூட வாங்கி வைப்பதற்கு தேசிய நூலக வாரியம் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது. ரொம்ப சிறுபான்மை மக்கள் நாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொழின்னு எடுக்கும்போது தமிழ் மொழி, தமிழ் கலைஞர்கள் ரொம்ப குறைவான கலைஞர்கள் தான். ஆனால் அவங்கள தேர்ந்தெடுக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் தேர்ந்தெடுத்து பார்க்கும்பொழுது உண்மையே சொல்லணுன்னா, இந்த குறைவான மக்கள்லே நிறைவான பல கலைஞர்கள் நம்மள்கிட்ட இருக்காங்க. வளர்ந்து வரும் கலைஞர்களும் இருக்காங்க. நம்ம அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கணும், அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சேர்க்கணும். நல்ல மொழி, நல்ல கலை ஒரு சமுதாயத்தை அற்புதமாக உருவாக்கும். 10 வாரங்கள் சிங்கப்பூரில் தமிழ் மொழி, தமிழ் மக்கள், தமிழ் சமூகத்தின் வரலாறு என்று பல்வேறு திசைகளில் பயணப்பட்டோம். இந்த மண்ணில் நம் மொழிக்காகவும் சமூகத்திற்காகவும் உழைத்த பல மகத்தான மனிதர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்தோம். எதிர்காலம் எப்படி இருக்கும், அதற்காக இன்று நாம் என்ன செய்கின்றோம் என்பதையெல்லாம் பட்டியலிட்டோம். இவை அனைத்தும் ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான். சிங்கப்பூரில் தமிழ் மொழியின் வாழ்வு, தமிழ் சமூகத்தின் முன்னேற்றம். ஒரு தலைமுறையின் தோளில்தான் வரும் தலைமுறை நிற்கப் போகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. இவை அனைத்தும் நாளைய தலைமுறைக்கு நம் தலைமுறை சொல்லும் செய்திகள், வழிமுறைகள். SG 60 என்று 2025ஆம் ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகும் தமிழ் சமூகத்தினர் நாம் யார், இந்த மண்ணில் நம் சரித்திரம் என்ன என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது அதற்காக நாம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் பதில்தான் தமிழ் என்ற இந்த தொடர். பல நல்ல உள்ளங்களின் ஒத்துழைப்பின்றி இந்த முயற்சி முழுமையடைந்திருக்காது. அவர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி.